ராமாயணம் பகுதி 60. ராமாயணத்தில் நேற்று 58வது பகுதியை பார்த்தோம். இன்று 59வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? அனுமன் வானர வீரர்களின் கூச்சலை கேட்டு துமிந்தன், மைந்தன் என்னும் இரு வீரர்களை அழைத்து அங்கே என்ன நடக்கிறது என அறிந்து கொண்டு வரும்படி கூறினான். பிறகு துமிந்தன், மைந்தன் சென்று கூட்டமாய் நின்று கொண்டிருந்த வானர வீரர்களை எல்லாம் விலக்கி கொண்டு வந்திருப்பது யார் என பார்த்தனர். அவர்கள் விபீஷணனின் அருகில் வந்து நன்றாக உற்று கவனித்தனர். பிறகு இவர்களை பார்த்தால் ஞானமும் அறிவும் உடையவர்கள் என்பதை தெரிந்து கொண்டனர். பிறகு விபீஷணனை பார்த்து, நீங்கள் யார், எதற்காக இங்கு வந்துள்ளீர்கள் என கேட்டனர். விபீஷணன், நான் ராவணனின் தம்பி விபீஷணன். நாங்கள் ரகுகுலத்தில் பிறந்த ராமனின் திருவடியில் சரணடைய வந்துள்ளோம். நான் பிரம்மனின் பேரனான விபீஷணன் வந்துள்ளதாக ராமனிடம் சென்று கூறுங்கள் என்றான் விபீஷணன். நான் ராவணனிடம் அவன் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்திக் கொள்ளுமாறு அறிவுரை கூறினேன். ஆனால் அவன் என் மீது கோபம் கொண்டு உயிர் பிழைத்து இங்கிருந்து ஓடிவிடு, இல்லையேல் உன்னை கொன்று விடுவேன் என கூறினான். ஆதலால் நாங்கள் ராமனிடம் சரணடைய வந்துள்ளோம். எங்களை ராவணன் கொன்று விடுவான் என்ற பயத்தால் நாங்கள் இங்கு ராமனின் திருவடியில் சரணடைய வந்துள்ளோம். பிறகு துமிந்தன், மைந்தன் ராமனிடம் சென்று நடந்தவற்றை கூறினார்கள். விபீஷணன் தங்களிடம் சரணடைய வந்துள்ளான். அவர்கள் மிகுந்த கவலையுடன் காணப்படுகிறார்கள். ராவணன் அவர்களை விரட்டியடித்ததாக கூறினார்கள். நாங்கள் அவர்களிடம் தங்களின் அனுமதியை பெற்று வருவதாக கூறிவிட்டு வந்துள்ளோம். அவர்களை இங்கே வர அனுமதிப்பதா, இல்லை இங்கிருந்து அவர்களை விரட்டி அடிப்பதா? தாங்கள் உத்தரவு அளித்தால் அதன்படி நடப்போம் என்றனர் இருவரும். இவர்கள் சொல்வதை கேட்ட ராமர், எந்த ஒரு முடிவும் எடுப்பதற்கு முன் மற்றவர்களிடம் ஆலோசிப்பது தான் சிறந்தது என எண்ணினார். ராமர் சுக்ரீவனை பார்த்து, சுக்ரீவா, விபீஷணன் அடைக்கலம் வேண்டி இங்கு வந்துள்ளான். அவனுக்கு அடைக்கலம் தரலாமா, இல்லை அவனை நிராகரித்து விடலாமா என்று கேட்டார். சுக்ரீவன், பெருமானே, விபீஷணன் நல்லவன் இல்லை. அவன் ராவணனை பகைத்து கொண்டு நம்மை காட்டி கொடுக்கத்தான் இங்கு வந்துள்ளான். அவன் நம்மிடம் வஞ்சனை செய்யத்தான் இங்கு வந்துள்ளான் என்றான் சுக்ரீவன். ஜாம்பவான் சொல்றார், பெருமானே, பகைவர்களை நம்முடன் சேர்த்து கொள்ளுதல் கூடாது. ராவணன் அன்னை சீதையை யாரும் இல்லா நேரம் பார்த்து கவர்ந்து சென்றுள்ளான். இவனோ ராவணனின் தம்பி. இவனை எப்படி நாம் நம்புவது? இவனை நாம் நிராகரிப்பதுதான் சிறந்தது என்றான் ஜாம்பவான். ராமர் படைத்தலைவன் நீலனை பார்த்து, உனது கருத்தை சொல்வாயாக. நீலனை பார்த்து சொல்றார், உனது கருத்தையும் நீ கூறுவாயாக என்றார். ஐயனே, அரக்கர்கள் மாய வேலையை செய்வதில் வல்லவர்கள். அரக்கர்களை நாம் ஒருபோதும் நம்பக்கூடாது. ஆதலால் நாம் விபீஷணனை நம்பக்கூடாது என்றான் நீலன். அங்கதன், ஐயனே, தாங்கள் அனைத்தும் அறிந்தவர். அரக்கர்கள் தீய செயல்கள் செய்வதில் வல்லவர்கள். ஆதலால் நாம் அவர்களை நம்பக்கூடாது என்றான் அங்கதன். இதே போன்று மற்ற வானர வீரர்களும் விபீஷணனுக்கு தாங்கள் அடைக்கலம் தரக்கூடாது என்று கூறினர். ராமர் அனுமனை நோக்கி, அனுமனே, உனது கருத்தை கூறுவாயாக என கேட்டுக்கொண்டார். அனுமன் ராமரை வணங்கி, பெருமானே, எனது கருத்துப்படி விபீஷணன்
தீயவன் அல்ல. விபீஷ்ணனை தீயவன் என நானும் கருதவில்லை. இங்கு உள்ள அனைவரும் விபீஷ்ணனை நம்ப வேண்டாம் என கூறினார்கள். ராவணன் அழிவது நிச்சயம் என்பதை உணர்ந்துத்தான் விபீஷ்ணன் தங்களை அடைக்கலம் தேடி வந்துள்ளார். நம்மிடம் அடைக்கலம் என்று நாடி வருபவர்கள் நமக்கு தீங்கு செய்வார்களா? நான் ராவணனின் அரசவையில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட போது ராவணன் என்னை கொல்லுங்கள், அதாவது இவனை கொல்லுங்கள் என்று என்னை சுட்டிக்காட்டினார்கள். சுட்டிக்காட்டி ஆணையிட்டான், இந்த அனுமனை கொல்லுங்கள் என்று. அப்போது விபீஷ்ணன், தூதர்களை கொல்வது பாவச் செயலாகும், தூதர்களை கொல்வது பாவச் செயலாகும், இது நம் குலத்திற்கு இழிவாகும் என கூறினான். நான் இலங்கையில் இரவு நேரத்தில் சீதையை தேடிக்கொண்டு வரும்போது விபீஷணனின் மாளிகைக்கு சென்றேன். அரக்கர்கள் பலர் மாளிகையில் மது பாட்டில்கள் நிரம்பி கிடந்தன. ஆனால் விபீஷணனின் மாளிகையில் பூஜைக்குரிய பொருட்கள் நிரம்பி கிடந்தன. விபீஷணன் அரக்கர் குலத்தில் பிறந்திருந்தாலும் அவன் நற்குணத்தில் சிறந்தவன். அன்னை சீதை அங்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்றால் அதற்கு விபீஷணனின் மகள் திரிசடைதான் காரணம். தந்தையைப் போல் திரிசடையும் நற்குணம் உடையவள். அதனால்தான் அவள் அன்னைக்கு உறுதுணையாக உள்ளாள். ராவணன் தங்களால் அழியக்கூடியவன் என்பதை நன்றாக அறிந்துத்தான் தங்களை சரணடைய வந்துள்ளான் விபீஷ்ணன். பகைவனிடம் இருந்து பிரிந்து வந்துள்ள விபீஷ்ணனை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பிறர் நம்மை ஏளனமாக அல்லவா நினைப்பார்கள் என்றான் அனுமன். விபீஷ்ணனை நாம் ஏற்றுக்கொள்வதன் மூலம் அரக்கர்களின் மாய வேலைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். அனுமன் சொன்னதை கேட்ட ராமர், நல்லது சொன்னாய் என அனுமனை பாராட்டினார். பிறகு ராமர் அனைவரையும் பார்த்து, அனுமன் சொல்வதுதான் சரி. விபீஷ்ணன் நம்மை நோக்கி வந்த காலமும் நமக்கு ஏற்ற காலம்தான். நம்மிடம் அடைக்கலம் தேடி வருபவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இந்த தருணத்தில் சில வரலாற்றை நான் கூறுகிறேன் அப்படின்னு ஒரு கதையை சொல்றார் ராமர். சிபி சக்கரவர்த்தியின் புகழ் தேவலோகத்தை எட்டியது. தேவேந்திரன் சிபியை சோதித்து பார்க்க அக்னி பகவானை அழைத்து கொண்டு பூமிக்கு வந்தார். தேவேந்திரன் சிபியை சோதித்து பார்க்க அக்னி பகவானை அழைத்து கொண்டு பூமிக்கு வந்தார். இந்திரன் ஒரு கழுகு வடிவத்திலும் அக்னி ஒரு புறா வடிவத்திலும் வந்து சேர்ந்தார்கள். புறாவை துரத்தி கொண்டு கழுகு பறந்து வந்தது. சிபியின் புறாவை துரத்தி கொண்டு கழுகு பறந்து வந்தது. அந்த கழுகு பறந்து வந்ததும் இந்த புறா சிபி சக்கரவர்த்தியின் அரண்மனையில் விழுந்தது. அந்த புறாவை கவ்விக்கொண்டு போக முயன்றது கழுகு. இதை பார்த்த சிபி அதை தடுத்தான். கழுகு, அரசனே, அந்த புறா என்னுடைய பசியை தீர்க்க வேண்டிய இரையாகும், புறாவை கீழே விடு என்றது. சிபி சக்கரவர்த்தியை பார்த்து சொல்லுது புறா, அந்த கழுகை கீழே விடுங்கள் என்றது. அதற்கு சிபி கழுகிடம், உனக்கு என்ன வேண்டுமோ கேள், அந்த புறாவுக்கு பதிலாக உனக்கு என்ன வேண்டுமோ கேள், நான் தருகிறேன், அதை நான் உனக்கு தருகிறேன், ஆனால் புறாவை விட்டுவிடு என்று கூறினார். அரசே, புறாவின் எடையளவு மாமிசம் எனக்கு வேண்டும், புறாவின் எடையளவு மாமிசம் எனக்கு வேண்டும், அது மனித மாமிசமாக இருந்தாலும் பரவாயில்லை என்றது கழுகு. அதற்கு ஒப்புக்கொண்ட சிபி, உனக்கு தேவையானது புறாவின் எடையளவு மாமிசம்தானே, அதை நானே என் உடலிலிருந்து வெட்டி தருகிறேன் என்றது கழுகிடம் கூறினார் சிபி சக்கரவர்த்தி. ஒரு தராசின் ஒரு தட்டில் சிபி அந்த புறாவை வைத்து மறுதட்டில் தன் உடலிலிருந்து சிறு பகுதியை செதுக்கி எடுத்து வைத்தான். மறுதட்டில் வைத்தான். புறா அமர்ந்த தட்டு இறங்கவில்லை. எவ்வளவு வெட்டி வைத்தாலும் புறாவின் தட்டுக்கு சமமாக முடியவில்லை. கடைசியில் சிபி கழுகை பார்த்து, நானே தட்டில் ஏறி அமர்ந்து கொள்கிறேன் என்று கூறிவிட்டு தட்டில் ஏறி அமர்ந்தான் சிபி சக்கரவர்த்தி.
உடனே புறா இருந்த தட்டு சமநிலையில் இறங்கிவிட்டது. உடனே கழுகு இந்திரனாகவும் புறா அக்னி தேவனாகவும் மாறினார்கள். உன்னுடைய கருணையையும் கொடைத்தன்மையும் புரிந்து கொண்டோம் என வாழ்த்தி மறைந்தார்கள். இந்த கதையை ராமர் வானர வீரர்களுக்கு சொன்னார். நாளை என்ன நடக்குதுன்ட்டு நாளைய பகுதியில் பார்க்கலாமா? ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீராம். பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.